அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நியூ ஹாலண்டு 9010 ப்ளஸ் ஜிஎஸ்ல ரைனோஸரோட 4th வெர்ஷன் ரொட்டாவேட்டரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா செவ்வாழை இருக்கிறதே, வாழையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாழை, தேன் வாழை, பூவாழை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார் பிடிப்பு வந்து அதிகம். வாழையை வந்து அழிக்கிறது வந்து சிரமம். அந்த மாதிரி வாழை ஓட்டுற ஃபீல்டோட பர்ஃபார்மன்ஸ் தான் நாம் பார்க்க போகிறோங்க. நியூ ஹாலண்டில் 90 HP ஓன் நியூ ஹாலண்டோட டெக்னாலஜி யூஸ் பண்ணது. இதோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணுறேங்க. செக் பண்ணி பாருங்கள் வண்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா. ஸோ சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழை ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழை ஓட்டணுன்னா என்னென்ன மாதிரி தேவைகள் இருக்குது வண்டியில், வாழை ஓட்டுறதுக்கு என்ன மாதிரி இன்ஜின் கான்செப்ட் வேணும் அப்படிங்கிறத எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜிஎஸ்ல ரைனோசர் 4th வெர்ஷன் 4வது ஜென்ரேஷன் ரொட்டாவேட்டர். இது ஃபுல்லாக ஹெவி டியூட்டி, 1 டன் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா. ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா குன்னத்தூரில் மேனுஃபேக்சரிங், எங்கள் ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் லொக்கேஷன் இருக்குது. ஃபுல்லாக ஹெவியாக 1 டன் வெயிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டாவேட்டர் போட்டிருக்கிறாங்க. ஏன்னா வாழை ஓட்டுறப்போ பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் உள்ள அதிகமாக ரோல் ஆகும். அந்த ரோல் ஆனதெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகணும் டக்குன்னு அப்படின்னா வெயிட் இருந்தால் மட்டும்தான் மண்ணில் இறங்கி அது வந்து ரிலீஸ் ஆகிட்டு வரும். அதுக்கு வந்து வெயிட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வந்து இவங்க ஹெவியாக போட்டிருக்கிறாங்க. இங்கே 3 இன்ச்சு சாஃப்ட்டு, இந்தளவு 3 இன்ச்சு சாஃப்ட் வச்சு போட்டிருக்கிறாங்க. பிளேட்டு பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு பிளேட்டில் போட்டிருக்கிறாங்க. 90 HPக்கு தகுந்த மாதிரி ஒரே சாஃப்ட் வந்து ஒரே ஈவனாக ஓடுற மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக போட்டிருக்கிறாங்க ரொட்டாவேட்டர். பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா எஸ்ஏபிள் டோர் வந்து போட்டிருக்கிறாங்க. ஃபுல்லாக ஹெவி, மேலே பாடி ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா திக்னஸான மெட்டீரியலில் போட்டு கொடுத்துருக்குறாங்க. பெயிண்ட் பார்த்தீங்கன்னா பவுடர் கோட்டு கொடுத்துருக்குறாங்க பெயிண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்பீடு, சைடும் பார்த்தீங்கன்னா கீ டிரைவ். வாழை ஓட்டுறதுக்கு தகுந்த மாதிரி பனானா ஸ்பெஷல் கீரெல்லாம் ரொம்ப ஹெவியான மெட்டீரியல் போட்டு இந்த ரொட்டாவேட்டர் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிறாங்க. வாழை ஓட்டணுன்னா மெயினாக என்னென்ன தேவைகள் இருக்குதுன்னா, வாழை ஓட்டுறதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா பிடிஓ பவர் அதிகமாக தேவை. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இது பிடிஓ பவரில் தான் வாழை அளிக்கிறது. 90 HPயில் பார்த்தீங்கன்னா 76 HP பிடிஓ பவர் இருக்குது இந்த டிராக்டரில். அதனால் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் பார்த்தீங்கன்னா இது 4லேருந்து 5 மணி நேரத்தில் வந்து கவரேஜ் கொடுக்க முடியும். பிடிஓ HPக்கு தகுந்த மாதிரி தான் ஏரியா கவரேஜ் வந்து நம்ம சொல்ல முடியும். பிடிஓ HP கம்மியாக ஏரியா கவரேஜ் 1 மணி நேரத்துக்கு, அதாவது 1 ஏக்கர் இவ்வளோ நேரத்தில் ஓட்டலாங்கிறது எதை வச்சு சொல்லலான்னா பிடிஓ பவர் வச்சு சொல்லலாம். எந்த அளவுக்கு பிடிஓ பவர் டிராக்டருக்கு தான் அதை பொறுத்து நம்மளுக்கு மாறும். டீசல் அளவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனை HP டிராக்டர் எடுத்தீங்கனாலும் 8லேருந்து 9 லிட்டரு. ரொம்ப களிமண் காடாக இருந்துச்சுன்னா 10 லிட்டர் 11 லிட்டர் வரைக்கும் போகும். இது எல்லா டிராக்டருக்கும் டீசல் மைலேஜ் பொறுத்த வரைக்கும் இதே சேம் கான்செப்டில் தான் இருக்கும். டீசல் மைலேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த வாழை அளிக்கிற ஒர்க்கில் நம்மளுக்கு ஒவ்வொரு பிராண்டில் கொடுத்துக்கிற டெக்னாலஜி பொறுத்து டைமிங் வந்து மாறும். ஒரு வண்டியில் என்ன டெக்னாலஜி கொடுத்துருக்குறாங்களோ, என்ன மெத்தடாலஜி கொடுத்துருக்குறாங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு டைமிங் வந்து மாறும். அவ்வளோதான் தவிர மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேமாக தாங்க இருக்கும். டெக்னாலஜி அதில் கொடுத்துருக்கிற இன்ஜின் டெக்னாலஜி பொறுத்து மைலேஜில் ஒரு 1/2 லிட்டரு 3/4 லிட்டரு வித்தியாசம் வரும். அவ்வளோதாங்க, பெருசாக மேஜர் சேஞ்சஸ் இருக்காது. மெயினாக பார்த்தீங்கன்னா வாழை ஓட்டுற இன்ஜினை பொறுத்த வரைக்கும் டர்போ வந்து ரொம்ப முக்கியம். இன்ஜினில் டர்போ இருந்தால் மட்டும்தான். பேக்கப் டார்க்னு ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வீடியோவில் பேசுவோம். அந்த பேக்கப் டார்க்குங்கிற மெயினான விஷயம் இங்கே ஒர்க் ஆகும். எப்படின்னா இந்த வாழை முட்டி நேரம் வரப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப லோடு எடுக்கும். வெட்டுறக்கு முழுசாக வெட்டி அரைக்கிறதுக்கு லோடு எடுக்கும். அப்போ அந்த பேக்கப் டார்க் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த பவரை ஜென்ரேட் பண்ணி பேக்கப் ஆகி இன்ஜின் வந்து வெட்டிட்டு ஃப்ரீயாக போயிட்டே இருக்கும். ஸோ பேக்கப் டார்க்குங்கிறது இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் இன்ஜினை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் டிராக்டர் வந்து நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம், வாழைக்கு ஓட்டுறக்கு எடுக்க போகிறோம் அப்படின்னா பேக்கப் டார்க் அதிகமாக இருக்கிற இன்ஜினாக எடுங்க. அதாவது வந்து வண்டியை ஓட்டி பார்த்து எடுங்க. டிராக்டர் வந்து நல்லா வாழை முட்டி நேர் போகிறப்போ நல்லா ஃப்ரீயாக போகுதா, லோடு வாங்காமல் போகுதா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வண்டியை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் வாழை ஓட்டுற வண்டியில் தேவை. வாழை ஓட்டுற ரொட்டாவேட்டர் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது 900 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஆகாமல் நல்லா ஃப்ரீயாக இறங்கி ஓடிட்டே வரும். ஜம்ப் ஆகலினாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீர் டேமேஜ் ஆகாது,
PTO செக்ஷன் டேமேஜ் ஆகாது, எந்த டேமேஜஸும் மேஜராக வராது. ரொட்டாவேட்டரில் தேவையான ரெக்யர்மெண்ட்ஸ் இது. ரொட்டாவேட்டரில் கீர் குவாலிட்டியெல்லாம் நல்லா பக்காவாக இருக்கணும். பக்காவாக அலைன்மெண்ட் ஆகிருக்கிற கம்பெனியாக பார்த்து செலக்ட் பண்ணிடுங்க. இந்த GSC AS இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா குவாலிட்டியாக மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் வண்டியில் பண்ண வேண்டிய ஆல்ட்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பம்பரு கீழே அண்டர் கார்டு கொடுக்கணும். PTO டாப்லிங் பார்த்தீங்கன்னா தனியாக பெட்டு வந்து போடணும். ஏன்னா வைப்ரேஷன் அதிகமாக விழுகும். அதனால் டாப்லிங் பெட்டு கம்பெனி டிராக்டரில் வர டாப்லிங் பெட்டு டேமேஜ் ஆகும். ஹெவியான பம்பர் ஒர்க் வேணும். ஃப்ரண்ட் வெயிட் வந்து கட்டாயம் வேணும் டிராக்டரில். அப்போ தான் பார்த்தீங்கன்னா 4 wheel drive grip வந்து PTO ஒர்க்கில் 4 wheel drive தேவையில்லைம்பாங்க. ஆனால் வாழை இழிக்கிறத பொறுத்த வரைக்கும் 4 wheel drive பவர் வந்து தேவை. 4 wheel drive இருந்தால் மட்டும்தான் வாழை விழுந்து அடி சிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இழுத்துட்டே போயிட்டே இருக்கும். அண்டர் கார்டு ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக போடணுங்க. சிம்பிளாக போடணுன்னா எப்படின்னா 4 wheel drive சாஃப்ட்டு ஹைட்ராலிக் லைனிங்கு இதுக்கு மட்டும் சிம்பிளாக அண்டர் கார்டு ஒர்க் கொடுத்தா போதும். பார்த்தீங்கன்னா வாழை இழிக்கிறத பொறுத்த வரைக்கும் ஈரப்பதம் ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஈரப்பதம் வந்து அதிகமாக இருக்குது. ஃபீல்டு வந்து மழை வந்து அதிகமாக எங்கள் ஏரியாவில் பேஞ்சிட்டே இருக்கிறதுனால வெட்டா போடுறப்போ ஓட்டலான்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் RPM டிராப்பேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 100-150 RPM டிராப்பேஜில் ஓடுது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் RPM டிராப்பேஜ் ஒரு 50 RPM தான் இருக்கும். வெயிட் இருக்கிறதுனால பாருங்க போட்டு அமர்த்தி வெட்டி விட்டுரும். வெயிட் இல்லைன்னா என்ன ஆகுன்னா உள்ளே ரோல் ஆகிடுச்சுன்னா அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நல்லா கத்தி இறங்கி வெட்டினா மட்டும்தான் ரிலீஸ் ஆகும். உள்ளே ரோல் ஆகிறது இல்லைன்னா ரிலீஸ் ஆகாமல் ரோல் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வெயிட் வந்து வாழை ரொட்டாவேட்டரை பொறுத்த வரைக்கும் மெயினாக தேவை. வெயிட்னா பார்த்தீங்கன்னா ஒரு 900 to 1000 கிலோவுக்கு இருக்கணும். ரொம்ப வெயிட் போடணுங்கிற அவசியம் இல்லை. டிராக்டரை பொறுத்த வரைக்கும் வெயிட்டு ரொம்ப முக்கியம். டயர் ப்ரெஷரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். இந்த மாதிரி 4 wheel driveனா ஃப்ரண்ட்டில் ஒரு 20 PSI வைங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா 14 to 16 வைங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா 4 wheel driveல நல்லா பவர் எடுக்க முடியும். ஃப்ரண்ட்டில் ஏன் 20 வைக்கணும் 14 வைக்கலாம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஸ்டேரிங் இருக்குது. ஸ்டேரிங் இருக்கிறதுனால டயர் ப்ரெஷர் கொஞ்சம் சேர்ந்து இருந்துச்சுன்னா ஸ்டேரிங்க்கு வந்து கொஞ்சம் லோடு இருக்காது. ஸோ அதனால் வந்து ஃப்ரண்ட் டயரை பொறுத்த வரைக்கும் டயர் ப்ரெஷரை வந்து 20 PSI வைக்கணும் 4 wheel driveல. 2 wheel driveல 30 வைக்கணுங்க. இதுதான் கரெக்டான ஏர் ப்ரெஷர் செட்டிங்கு. வெயிட்டை வந்து டிராக்டரோட வர வெயிட்டை வந்து எக்காரணத்து கொண்டு கழட்டவே கூடாதுங்க. அப்போ தான் இதோட ரியல் பர்ஃபார்மன்ஸே எடுக்க முடியும். வெயிட்டு போடுறதுனால ஆக்சில் உடஞ்சிரும், சீல் போயிடும், பேரிங் போயிடும், டயர் சீக்கிரம் தேயிரும், அதெல்லாம் எதுவுமே ஆகாதுங்க. வெயிட் வந்து டிராக்டரில் ரொம்ப முக்கியம். டிராக்டரோட டர்போ பவர் வந்து முழுசாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹெவியான யூசேஜில் தான் அதோட ரியல் பவரை வந்து தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் எந்த வண்டி எந்த டிராக்டராக இருந்தாலும் சரி ஹெவியான யூசேஜில் தான் அதோட ரியல் பர்ஃபார்மன்ஸே தெரிஞ்சுக்க முடியுங்க. டிராக்டரை ஆப்ரேட் பண்ணுற கீருன்னு பார்த்தா இந்த நியூ ஹாலண்டில் எக்ஸல் சீரீஸில் பார்த்தீங்கன்னா க்ரீப்பரில் 8 ஸ்பீடு வந்து கொடுப்பாங்க. லோ கீர்லேயும் மீடியம் கீர்லேயும் பார்த்தீங்கன்னா க்ரீப்பர் கீரை எங்கேஜ் பண்ணிக்கலாம்.
அதாவது 8 ஃபார்வேர்டு 8 ரிவர்ஸ் க்ரீப்பரில் வந்து ஸ்பீடு கிடைக்கும். ஸோ க்ரீப்பரில் எல் செகண்ட் கியரில் தேர்ட் கியரில் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. நல்லா ரோல் ஆகிடுச்சுன்னா எல் செகண்டும், ரோல் ஆகலைன்னா எல் தேர்ட் கியர்லேயும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அப்படி எல் செகண்டு எல் தேர்ட் கியரில் ஆப்ரேட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 350லேருந்து 500 மீட்டர் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து ரன் ஆகும். ஏரியா கவரேஜ்னு பார்த்தா ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 மணி நேரத்துக்குள்ளே வந்து கவரேஜ் ஆயிரும். ரொம்ப வாழை வந்து கடுசு இல்லாமல் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 மணி நேரத்துக்குள்ளே ஏரியா கவரேஜ் கொடுக்க முடியும் இந்த டிராக்டரை பொறுத்த வரைக்கும். ஹையர் ஹெச்பி எடுக்கிறதுல இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஹையர் ஹெச்பி போக போக டயர் ஆப்ஷன், பெரிய டயர் ஆப்ஷன் வரும். முன்னாடி பார்த்தீங்கன்னா 12.4க்கு 24, பின்னாடி 18 சைஸ் வரும். அப்போ கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக கிடைக்கும். வாழை ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா மெயினாக வாழை வந்து வேரோட பேர்ந்து விழுகுதுன்னா டிராக்டர் பார்த்தீங்கன்னா லாக் ஆகி ஓடிட்டே இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி டயர் ஆப்ஷன் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு டீசல்னு பார்த்தா 8லேருந்து 9 லிட்டர் போகிறதா சொல்கிறாங்க. மணிக்கு பார்த்தீங்கன்னா 2200லேருந்து 2300 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு மணி நேரத்துக்கு ஓட்டி கொடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா. இந்த வாழை பார்த்தீங்கன்னா மண்ணு கட்டாமல் விட்டுட்டாங்க. வாழை முட்டி பார்த்தீங்கன்னா மேலேயே இருக்கும். இப்போ என்ன ஆகுன்னா வேரோடையே பேர்ந்து விழுந்துட்டே வரும். வேரோட பேர்ந்து விழுகிறப்ப என்ன ஆகுன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இல்லைன்னா சீக்கிரம் லாக் ஆகி நிற்கும் டிராக்டர். சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ சுராஜ் 963ல் பனானா வீடியோ போட்டிருந்தேங்க. அந்த வீடியோ பார்த்து வாழை தண்டை எடுத்து யூஸ் பண்ணலாம்ல, வாழை இலையை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தேன் வாழை கதிரியை தவிர பார்த்தீங்கன்னா வேறு எந்த வாழையுமே இலை வந்து சாப்பாட்டுக்கு செட் ஆகாது. வாழை இலை பார்த்தீங்கன்னா வாழை இலையை பொறுத்த வரைக்கும் தண்டும் அதே மாதிரி தான். குறிப்பிட்ட வாழையோட தண்டு தான் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ எல்லா வாழையுமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து செட் ஆகாது. வாழை நார்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பை ப்ராடக்ட் வந்து தயார் பண்ணுறாங்க. ஸோ அந்த கம்பெனிஸ் எல்லாம் எங்கள் ஏரியாவில் அதிகமாக எதுவும் இல்லை. காட்டை வந்து சீக்கிரம் ரெடி பண்ணணும் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1.5 வருஷம் ஆயிரும். காடு வந்து நம்ம போட்டதுலேருந்து வெள்ளாமை எடுத்து ஓட்டி அழிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 வருஷ காலம் வந்து இந்த டைம் வந்து பிடிக்கும். ஸோ குத்தகை கோட்டுறீங்களா பார்த்தீங்கன்னா நிலம் வச்சுக்கிறீங்க, குத்தகை கோட்டுறீங்க, காட்டை சீக்கிரம் அழித்து மறுக்க வெள்ளாமை பண்ணணுன்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ரோச் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. முழுசாக வாழையவே பார்த்தீங்கன்னா ரொட்டாவேட்டர் மூலமாக அழித்து அடுத்த வெள்ளாமை வந்து பண்ணுறாங்க. டெப்த்து வேணால் நல்ல டெப்த்துங்க, பக்காவான டெப்த்து போகுது, முழுசாக அரைச்சிருது. ஒரு துளி கூட ரொட்டாவேட்டர் ஜம்ப் ஆகிறதில்ல. ஜம்ப் ஆகலினாலே பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாலும் கீர் வந்து தேயாது. ஜம்ப் ஆனால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கீரில் அடித்து ஓடுறதுனால கீர் போகிறது, பேரிங் போகிறது, சீல் போகிறது, டிராக்டர் பிடிஎஸ் செக்ஷன் வந்து டேமேஜ் ஆகிறது. இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் மேக்ஸிமம் வரக்கான காரணமே அதுதாங்க. அப்புறம் பிடிஏ ஜாயிண்ட் வந்து நிறைய பேர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பைப்புக்கு பதிலாக மில்லிங் ஜாயிண்ட் வந்து வாங்கி போடுங்க. பைப்பு போட்டால் என்ன ஆகுன்னா என்னதான் க்ரீஸ் பண்ணாலும் அது பிடிச்சிக்கும். தூக்குறப்ப பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகாமல் ஸ்டாருக்கு லோட் ஆகும். லாக் பண்ணுற பின்னு பிடிஓ சாஃப்ட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற பேரிங்கு சீலு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சி விடும். லோடாகி ஓடும் ஒவ்வொரு தடவை நீங்கள் தூக்குறப்போ. அப்போ என்ன ஆகுன்னா பிடிஓ சீல் போகிறது, பிடிஓ சாஃப்ட் கட் ஆகிறது, ஸ்டார் போகிறது, பிடிஓ அந்த பைப்போட ஏறது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் வரும். இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வரக்கூடாதுன்னா மில்லிங் ஜாயிண்ட் வந்து வாங்கி போட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் மேக்ஸிமம் அரெஸ்ட் ஆயிரும்.
ஸோ இந்த டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். நியூ ஹாலண்டில் 90 வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் டிராக்டரில் அப்டேட் வேணுமான்னு சொல்லிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.